அன்பர்கள் பார்த்து கொண்டிருப்பது அறக்குறள் யூடியூப் சேனல். நான் உங்கள் நியமத் முகமது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நாம் இன்னைக்கு இரண்டு முக்கியமான அரசியல்வாதிகள் பற்றி பேச போகிறோம். நேற்று தன்னுடைய 102வது பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறார் தமிழ்நாட்டின் மாபெரும் ஆளுமையாக திகழ்ந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள். அவருடைய பிறந்தநாள் விழா தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கலைஞர் அவர்தான் தமிழ்நாட்டின் உண்மையான புரட்சித் தலைவர். அவர் செய்த புரட்சிகள் பல. அவற்றை பற்றி வீடியோக்குள்ள போய் பேசலாம். அதே போல் இன்று ஜூன் மாதம் 4ஆம் தேதி இன்னொரு அரசியல்வாதிக்கும் பிறந்தநாள். அந்த அரசியல்வாதியை பற்றி சொல்லணுன்னாக்கா, அவர் பொய்யை மட்டுமே மூலதனமாக கண்டு புரட்டுக்களையே பேசி தமிழ்நாட்டில் அரசியல் செய்தவர். இப்பொழுது அவருடைய எந்த கட்சியால் அவருக்கு பதவியுறவெல்லாம் வழங்கப்பட்டு பாராட்டப்பட்டு சீராட்டப்பட்டாரோ அந்த கட்சியாலேயே ஓரங்கட்டி உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார். அந்த அரசியல்வாதிக்கு தான் பிறந்தநாள். அந்த அரசியல்வாதி யாருனாக்கா அண்ணாமலை. ஆட்டுக்குட்டி அண்ணாமலைன்னா உங்களுக்கு எல்லோரும் ஈஸியாக புரியும். அவருக்கு இன்றைக்கி பிறந்த நாளாம். இதை புதிய தலைமுறை பெரிய நியூஸ் கார்டாக போட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் எடுத்திருக்காங்க. ஓகேயா? இப்போ நான் வீடியோக்குள்ளே பேசி நம்ம ரெண்டு பேரை பற்றி பேசலாம். கலைஞர் கருணாநிதி அவர் யாருனாக்கா, ஒரு எளிய பெண்புலத்திலிருந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து முகிழ்த்தெழுந்த ஒரு மாபெரும் தலைவர். அவர் தன்னை போலவே அனைத்து மக்களையும் நினைத்து மக்களின் தமிழ்நாட்டு மக்களின் ஒவ்வொருவருடைய நலனுக்காகவும் திட்டங்களை தீட்டி தமிழ்நாட்டை முழுமையாக ஒரு ஐரோப்பிய நாடுகளுக்கு இணையாக ஒரு நாடாக வடிவமைத்திருக்கிறார். அவர் போட்டு தந்த பாதையில் தான் இப்பொழுது தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றிருக்கிறது. இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாக பீர் கொண்டு எழுந்து நிற்கிறது. அவர் செய்த சாதனைகள் பல. கல்வி கண் திறந்தவர் காமராஜ் என்று சொல்வார்கள். அவர் சில ஆயிரம் பள்ளிகளை திறந்தார். அதற்கு பிறகு கலைஞர் அவர்கள் உருவாக்கிய கல்வி புரட்சி என்பது அளப்பரியது. அவர் தமிழ்நாடு முழுவதும் பல பல்கலைக்கழகங்களை உருவாக்கினார். தொடக்க கல்வி முதல் அனைத்து மாணவர்களுக்கும் ஒரே விதமான சமத்துவமான கல்வி வர வேண்டும் என்பதற்காக சமச்சீர் கல்வி என்ற ஒன்றை கொண்டு வந்து கல்வியில் புரட்சி செய்தார். அதே போல் +2 முடித்ததும் நுழைவுத் தேர்வு எழுதினால்தான் மாணவர்கள் இன்ஜினியரிங் மற்றும் டாக்டர் படிக்க முடியும் என்ற நிலை இருந்ததை மாற்றி நுழைவுத் தேர்வை ரத்து செய்து கல்வியில் புரட்சி செய்தார். அப்படி அவர் உயிரோடு இருக்கும் வரை தமிழ்நாட்டில் நீட் என்ற அரக்கன் காலடி வைக்க முடியாமல் தத்தளித்தான், தடுமாறிக்கொண்டிருந்தான். அவருடைய மறைவுக்கு பிறகு அவர் ஆட்சியிலிருந்து இறங்கிய பிறகு அவருக்கு பின்பாக ஆட்சி செய்த ஜெயலலிதா கூட அவருடைய கொள்கையை பின்பற்றினார். நீட் என்ற அரக்கனை தமிழ்நாட்டில் நுழைவிடாமல் பார்த்து கொண்டார். ஆனால் அவருடைய ஜெயலலிதாவின் கட்சியை சேர்ந்த பின்பு ஆட்சிக்கு வந்த பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களின் ஆதரவினால் நீட் என்ற அரக்கன் தமிழ்நாட்டில் இருந்துவிட்டது. இப்படி கல்வியில் பல புரட்சிகளை செய்தவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். அதே போல பெண் கல்வி முக்கியம் என்பது அவர் எண்ணம். அதன் அடிப்படையில் பெண்கள் என்பவர்கள் அடுப்பூதி சமையல் செய்வதற்கு மட்டுமே உடையவர்கள் அல்ல. அவர்கள் படிக்க வேண்டும், மேலே வர வேண்டும், பொதுத்தளத்தில் தங்களுடைய பணிகளை செய்ய வேண்டும், பல சாதனைகளை புரிய வேண்டும் என்பதற்காக பெண் கல்வி என்பதே இல்லாமல் இருந்த தமிழ்நாட்டில் பெண்களை படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக 1989ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த கலைஞர் அவர்கள் என்ன செய்தார் என்றால், 8ஆம் வகுப்பு வரை படித்தால் அந்த பெண்களுக்கு திருமண உதவி திட்டமாக ரூபாய் 5000 கொடுக்கப்படும் என்று அறிவித்தார். இது திருமணம் செய்வதற்காக செய்ய வேண்டிய உதவி என்று சொல்ல முடியாது. அந்த பெண்கள் படிக்க வர வேண்டும். அவர்கள் 5ஆவதோட தங்களுடைய கல்வியை நிறுத்திக் கொள்கிறார்கள். பெற்றோர் அதற்கு மேல் படிக்க வைக்க இருக்கிறார்கள். அவர்களை அந்த காலத்தில் 1989ஆம் ஆண்டில் 5000 ரூபாய் என்பது ஒரு மிகப்பெரிய பணம். அப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்ததன் மூலம் அவர்களை 8ஆம் வகுப்பு வரையாவது படிக்க வைத்து விட முடியும் நம்பினார். அதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்தார். அதற்கு பிறகு 10வது வரை படித்தால் ஒரு திட்டம் புதுசாக கொண்டு வந்துட்டே இருந்தார். அப்படி பெண்களை எல்லாம் படிக்க கொண்டு வந்து இப்போ பெண்கள் ஆண்களை விட அதிகமாக கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களை பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார். இதற்கு முதல் சொல்லி போட்டவர் யார் என்றால் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான். பெண்களுக்கு சொத்துரிமை என்பது இல்லாமல் இருந்த நிலையில் இந்தியாவிலேயே முதலாக 1989ஆம் ஆண்டு பதவியேற்ற ஆட்சிக்கு வந்த கலைஞர் அவர்கள் பெண்களுக்கு சொத்தில் பங்குண்டு என்ற சட்டத்தை சட்டமாக்கினார். இதன் மூலமாக பெண் கல்வியிலும் பெண்களுக்கான உரிமையிலும் ஒரு புரட்சியை செய்தார் இந்த தமிழ்நாட்டின் உண்மையான புரட்சி தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதே போல் ஒரு காலத்தில் போக்குவரத்து என்பது தனியார் துறையின் வசம் இருந்தது. அவர்கள் எந்த பகுதிகளெல்லாம் லாபகரமாக வருமானம் வருகிறதோ அங்கே மட்டுமே தங்களுடைய போக்குவரத்தை பஸ்களை விடுவார்கள். அப்படிப்பட்ட நிலையில் அந்த தனியார் போக்குவரத்தை அரசு வசப்படுத்தி தமிழ்நாட்டின் குக்கிராமங்கள் வரை எல்லா ஊர்களுக்கும் போக்குவரத்துகளை செய்து கொடுத்து போக்குவரத்தில் ஒரு மாபெரும் புரட்சி செய்தவர் திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள்.
அப்படி அவர் செய்ததால்தான் இன்று தமிழ்நாடு விவசாய பின்புலம் கொண்ட தமிழ்நாடு இப்பொழுது மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. கிராமத்து மனிதர்களும் நகரங்களுக்கு சென்று தங்களுடைய விவசாய இடுபொருட்களை விற்க முடிகிறது. அதே போல் கிராமத்து குழந்தைகள் நகரங்களுக்கு சென்று கல்வியை பெற முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். ஒன்றிய அரசாங்கத்திடம் உணவை பெறுவதற்காக கையேந்தி நிற்க வேண்டிய நிலை தமிழ்நாடு மாநில அரசுகளுக்கு ஏற்பட்ட நிலையில், நான் ஏன் உங்களிடம் கையேந்தி நிற்க வேண்டும், எனக்கு எங்கள் மாநிலத்துக்கான உணவை நாங்களே கொள்முதல் செய்து கொள்கிறோம் என்ற அடிப்படையில் தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்ப்பரேஷன் TNCSC என்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்கி உணவு புரட்சி செய்தவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். அதற்கு பிறகு குறைந்த விலையில், அதாவது 1966ஆம் ஆண்டில் அரிசி பஞ்சம் என்பது தலைவிரித்தாடியது. அந்த அரிசி பஞ்சத்தின் காரணமாகத்தான் தமிழ்நாட்டிலிருந்து காங்கிரஸ் கட்சி ஆட்சி இழந்தது. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டு மக்கள் உணவுக்காக போராடக்கூடாது என்ற உணவு உரிமை அவர்களுக்கு முக்கியமானது என்பதை அடிப்படையாக கொண்டு சிவில் சர்வீஸ் கார்ப்பரேஷனை ஆரம்பித்து தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி போன்ற உணவுப் பொருட்கள் வழங்கி உணவு புரட்சி செய்தவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். அதே போல எதிர்காலத்தில் எப்படியெல்லாம் மாறப்போகிறது என்பதை கணக்கிட்டவராக தொழில்நுட்பத்தில் புரட்சி செய்தார். டைடல் பார்க் இன்று தமிழ்நாடு அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளுக்கு இணையாக சாஃப்ட்வேர் துறையில், அதாவது தகவல் தொழில்நுட்பத் துறையில் முன்னில் நிற்பதற்கு காரணம் அவர் உருவாக்கிய அந்த தகவல் தொழில்நுட்ப கொள்கை முடிவுகள். அந்த அடிப்படையில் இன்று தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்பத்தில் மிக முக்கியமான முன்னணியில் இருக்கிறது. தமிழ்நாட்டிலிருந்து பல சாஃப்ட்வேர் இன்ஜினியர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று பணிபுரிகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு கல்வி திட்டத்தையும் தொழில்நுட்ப கொள்கை முடிவுகளையும் எடுத்து தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த மாநிலமாக உருவாக்கி தந்ததற்கு முதல் ஆரம்ப புள்ளியாக இருந்தவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். அதே போல் சமூக நீதியில் அவர் எப்போதும் அவர் என்ன சொல்கிறது, அவர் பின்வாங்கியதே இல்லை. சட்ட சிக்கல்களை ஏற்படாத வகையில், அதாவது இடஒதுக்கீடு வழங்குதல், அதாவது இஸ்லாமியர்களுக்கு 3.5% இடஒதுக்கீடு, அருந்ததிகளுக்கு 3% உள்ஒதுக்கீடு போன்றவற்றை அவர் ஏற்படுத்தினார். அதில் எந்தவிதமான சட்ட சிக்கல்களும் ஏற்படாத வகையில் அந்த சட்ட வல்லுநர்களின் ஆலோசனைகளை பெற்று அவர் அதை சட்டமாக்கினார். இப்போது உச்சநீதிமன்றமே இந்த சட்டங்களை ஒன்றும் பண்ண முடியல, அவர்களே ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இதை ரத்து செய்வதற்கு எந்தவித முகாந்திரம் இல்லை, சிறப்பாக செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு உச்சநீதிமன்றமே பாராட்டும் வகையில் அந்த சட்ட சிக்கல்களே ஏற்படாத வகையில் இடஒதுக்கீடு வழங்கி சமூக நீதி புரட்சி செய்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதேபோல் அவர் செய்த புரட்சிகளை சொல்லிக்கொண்டே போகலாம். அவர் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தது என்பது கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலாகத்தான், அதற்குள்ளாகத்தான் இருக்கும். அவர் எதிர்க்கட்சி தலைவராகத்தான் மிக நெடிய நாட்கள் இருந்தார். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருந்தால் மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வந்து கொண்டே இருப்பார்கள். அதே போல் தமிழ்நாட்டில் திமுக எதிர்க்கட்சியாக இருந்தால் அந்த மக்களுக்கு எந்த விதமான கெடுதலும் ஏற்படாத வகையில் அந்த கேடு செய்யும் திட்டங்களை அந்த ஆட்சியாளர் கொண்டு வந்தால் அதை எதிர்க்கின்ற முதல் ஆளாக திமுக தலைவர் கருணாநிதி இருந்து கொண்டார். திமுக ஆட்சியில் இருந்தால் மக்களுக்கு நல்லது செய்யும். அதே நேரத்தில் திமுக ஆட்சியில் இல்லாமல் எதிர்க்கட்சியாக இருந்தால் மக்களுக்கு எந்த விதமான கெடுதல்களும் ஏற்படாத வகையில் அவர்களை பாதுகாக்கும். இதுதான் திமுகவுடைய கொள்கை. இப்படி கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டின் தலைப்புச் செய்தியாகவே இருந்து கொண்டிருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன்னுடைய 102வது பிறந்தநாளை நேற்று கொண்டாடியிருக்கிறார். இதை தமிழ்நாடு மக்கள் சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் வாழ்ந்த இதே தமிழ்நாட்டில்தான் இன்னொரு அரசியல்வாதியும் இருக்கிறார். அவர் அண்ணாமலை. அவர் பார்த்தீங்கன்னாக்கா பொய்யை மட்டுமே மூலதனமாக கொண்டு பொய்யை மட்டுமே பேசி தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட சதவீத இளைஞர்களை ஈர்த்து வைத்திருக்கிறார். ஆனால் எட்டப்பன் புழுகு சொல்லுவாங்கள்ல, எட்டப்பன் புழு 8 நாளைக்கு தாங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பழமொழி கரெக்டாக சொல்ல தெரியல. கெட்டிக்காரன் புழு 8 நாள் தாங்காதுன்ட்டு. அப்படிப்பட்ட அந்த பழமொழிக்கு ஈடாக அவருடைய புழுகு மூட்டைகள் மக்கள் மத்தியில் அம்பலமாகிவிட்டன. அவரை இந்த அளவுக்கு உயர்த்திய கட்சியை இவர் வச்சுட்டுலாம் ஒன்றும் கிடைக்காது அப்படின்ட்டு அவரை ஓரங்கட்டி உட்கார வைத்திருக்கக்கூடிய நிலையில் அண்ணாமலை பொழுது பாஜகவின் முன்னாள் தலைவராக உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கும் இன்று பிறந்தநாள் தான். அவர் பார்த்தீங்கன்னாக்கா ஞானசேகரன் என்ற ஒரு கைவன் அண்ணா பல்கலைக்கழக மாணவியிடம் ஒரு பாலியல் ரீதியாக தவறாக நடந்து கொண்டு அவன் கைது செய்யப்பட்டு கடந்த 6 மாதங்களுக்குள் அவன் மீது கடுமையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அவனுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. 30 ஆண்டுகள் சிறை தண்டனை அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அவன் அந்த பெண்ணிடம்
ஒரு பாலியல் சேட்டைகள் செய்த பொழுது அவன் யார்கிட்டையும் ஃபோனில் பேசினான், யாரோ சார்னு பேசினான் அப்படின்னு அந்த பெண் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் யார் அந்த சார்ன்ட்டு கடந்த 6 மாதங்களாக பேசப்பட்டு வந்திருந்து. கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா அவன் வந்து ஃப்ளைட் மோடில் வச்சு தான் ஆன் பண்ணி தான் அது சும்மா அந்த பொண்ணை மிரட்டுற மாதிரி பேசியிருக்கான். ஏன்னா அது வந்து அந்த சம்மந்தப்பட்ட ஏர்டெல் நிர்வாக அவன் அந்த யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோனுடைய நெட்வொர்க் பார்த்திங்கன்னா ஏர்டெல் அவங்களே வந்து சொல்லிட்டாங்க, வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க கோர்ட்டில். இப்போ அவனுக்கு 30 ஆண்டு கால ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டு தீர்ப்பும் அளிக்கப்பட்டு விட்டது. இந்த நிலையில் இந்த பொய்ப்புலிகி அண்ணாமலை இருக்கார்ல, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவர் ஞானசேகரன் பேசிய பிறகு அந்த பொண்ணிட்ட பேசினது பிறகு அவர் வந்து ஒரு முக்கியமான காவல் அதிகாரிகிட்ட ஃபோனில் பேசினார். மறுநாள் காலையில் கோட்டூர்புரம் வட்ட செயலாளர் ஒருத்தர்கிட்ட திமுக வட்ட செயலாளர்கிட்ட பேசினார். அதற்கு பிறகு 4-5 முறை மாற்றி ஃபோன் பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு அந்த கோட்டூர்புரம் திமுக வட்ட செயலாளர் வந்து ஒரு அமைச்சர்கிட்ட ஃபோனில் பேசியிருக்காரு அப்படின்ட்டு ஒரு வெள்ளை பேப்பரில் ஏதோ எழுதி வச்சுட்டு அதுக்கு தகுந்த உனக்கு உண்மையிலே தகுந்த ஆதாரங்கள்லாம் இருந்துச்சுனாக்கா இவ்வளவு நாட்களாக அந்த வழக்கு விசாரணையில் இருந்தபோது அதில் கோர்ட்டில் ஆஜராகி என்கிட்ட இதெல்லாம் ஆதாரங்கள்லாம் இருக்குது அப்படின்ட்டு சப்மிட் பண்ணியிருக்கணும். அதன் மூலமாக வேறு யாராவது அந்த குற்றத்தில் தொடர்பு இருந்தால் அவர்களை ஆதாரத்தை நிரூபித்திருக்கலாம். அப்படியெல்லாம் செய்யலை. அந்த வழக்கு சம்பந்தமான எல்லா விவரங்களும் எல்லா சாட்சிகளையும் விசாரிக்கப்பட்டு இறுதியாக அந்த சம்மந்தப்பட்ட குற்றம் செய்த ஞானசேகரனுக்கு தண்டனை வழங்கப்பட்ட நிலையில் இப்போ வந்து புதுசாக உருட்டிக்கிட்டு இருக்கார். நேற்றுலேருந்து இது இப்படிலாம் பேசியிருக்காரு, ஏன் பேசணும் அப்படின்ட்டு. அதற்கு வந்து ப்ராப்பரான ஒரு ஆதாரத்தை காமிக்கிறோம். இவர் பல விஷயங்களில் வந்து ஆதாரத்தெல்லாம் காமிச்சிருக்காரு. ரபேல் வாட்ச் என்பது ரபேல் விமானத்தின் உதிரி பாகங்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட ஒரு வாட்ச் அப்படி ஒரு புழுகினார். அந்த ரபேல் வாட்ச் அப்படிலாம் கிடையாது. ரபேல் விமானத்தோட உதிரி பாகங்கள் எப்படி வந்து வாட்ச் செய்ய முடியும், அதையும் உருட்டினார். அது வந்து என்னோடய சொந்த பணத்தில் நான் என்னோடய உழைப்பில் வாங்கப்பட்ட பணம் இது வாட்சி, அதுக்கான பில்லு நான் காமிக்கிறேன்ட்டு ஒரு அண்ணாச்சி கடை பில்லு மாதிரி ஒரு காமிச்சார். தமிழ்நாட்டை தான் பார்த்து சிரிச்சிச்சு. அப்பயே முடிவு செஞ்சிச்சு இவன் ஒரு பொய்ப்புலிகி, இவரிடமிருந்து எந்த வித முன்னையும் வராதுன்ட்டு. அதற்கு பிறகு திமுக மீது இதெல்லாம் அமைச்சர்கள்லாம் ஊழல் செஞ்சுருக்காங்க, அவங்க ஊழல் அதெல்லாம் நான் கவர்னர்கிட்ட ஒப்படைக்க போகிறேன்ட்டு கவர்னர் சந்தித்து ஒரு பெரிய ட்ரெங்கு பொடியாக கொடுத்தாரு. அவர் சொன்ன ஊழல்கள் என்று சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சம்மந்தப்பட்ட திமுக அமைச்சர்கள் தங்களுடைய தேர்தல் நடத்தக்கூடிய அபிடவிட்டில் மென்ஷன் பண்ணுவாங்க, எனக்கு இந்த சொத்தெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. அதை எல்லாத்தையும் டேட்டா கலெக்ட் பண்ணிவிட்டு அதுதான் இவங்க ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு புலிக்கு தள்ளினார். ஏன்னா அதை பற்றி கவர்னர்கிட்ட மனுலாம் கொடுத்தாரு, ட்ரங்கு பட்டிலாம் ஒப்படைச்சார். அதற்கு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படலை. இவர் சொல்வதெல்லாம் பொய்யை தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு தமிழ்நாட்டு மக்கள்லாம் முழுமையாக நம்பிக்கை இருக்கிற நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக நம்ம அண்ணாமலை உருட்டிகிட்டு இருக்காரு. ஞானசேகரன் வந்து அதுக்கு பிறகு இது காவல்துறை அதிகாரி மற்ற திமுக சம்மந்தப்பட்ட புள்ளிகள்கிட்டலாம் பேசியிருக்காங்க அப்படி விட்டு புள்ளியை தள்ளியிருக்காரு. அதற்கு ப்ராப்பரான ஆதாரம் கிடையாது. ஒரு வெள்ளை பேப்பர் வச்சு பேசியிருக்காரு. இதை வச்சுட்டு யார் அந்த சார் நம்ம எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு ஆகச்சிறந்த தலைவர் இருக்கார்ல, தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவராக, இவரெல்லாம் ஒரு 4 வருஷம் நம்ம தமிழ்நாட்டை ஆட்சி செய்திருக்காரு, நம்மளை ஆண்டிருக்காருன்னு நினச்சாலும் நம்ம நினச்சா பரிதாபமாக இருக்குது, வெக்கப்பட வேண்டியது, வேதனைப்பட வேண்டியிருக்கு. அவருக்கு எப்படி திரும்பவும் ஆட்சிக்கு வந்துடணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை. அதனால் பாஜகவோட கூட்டணி வச்சு தினமும் ஏதாவது ஒரு கதை பேசிட்டு இருக்காரு. இப்போ அவர் கேட்டுருக்காரு, யார் அந்த சார், நான் ஆட்சிக்கு வந்தாக்கா அது வரல கண்டுபிடிக்கும் அப்படின்ட்டு. இவரே கொடநாடு வழக்கில் வந்து சம்மந்தப்பட்டு இவர் இப்போ எல்லா விதமான குற்றங்களும் செஞ்சது இவருடைய தூண்டுதல் பேர் தான் செய்யப்பட்டது என்று வழக்கு நடந்துட்டுருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இப்போ இவர் இந்த விஷயத்தில் இவருடைய ஆட்சி காலத்தில் பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் சம்பந்தங்களை அந்த பெண்களை வந்து அடித்தே அதில் பெண்ணை வந்து அடிச்சு காலத்தில் பொண்ணுங்களாம் கதறி அப்படியெல்லாம் ஒரு கேவலமான சமூகம் நடந்திருக்கு. அந்த வழக்கு விஷயமாக தகவல்கள் வெளியே வந்த பிறகு அந்த சம்மந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது ஒரு எஃப்ஐஆர் தாக்கல் பண்ணுவதற்கு கூட கிட்டத்தட்ட பல போராட்டங்களை திமுக நடத்திய பிறகு தான் அவங்க வந்து எஃப்ஐஆரை தாக்கல் பண்ணாங்க. இப்படியெல்லாம் நடந்து கிட்டத்தட்ட பல ஆண்டு போராட்டங்களுக்கு பிறகு இப்போ தான் சமீபத்தில் அந்த பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் சம்மந்தப்பட்ட குற்றவாளிகள் 9 பேருக்கு தண்டனைகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இது மட்டும் எப்படி, ஏன் இவ்வளோ வேகம், யாரை காப்பாற்றுறதுக்கு இவ்வளோ வேகம், இந்த ஞானசேகர் வழக்கில் வந்து 6 மாதங்களில் வந்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு கேள்வி கேட்குறாரு இந்த எடப்பாடி பழனிசாமி. சொல்லப்போனால் இந்த வழக்கு என்பதே உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அவர்கள் மூலியமாக விசாரிக்கப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அதை கூட தெரிஞ்சுக்காமல் இந்த முன்னாள் முதலமைச்சர், எதிர்கால தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆசைப்படும் பழனிசாமி உளறிட்டுருக்காரு. அதை அவர் சொல்வதற்கு ஏற்ற போல இந்த அண்ணாமலை என்ற தற்குறியும் இப்போ என்ற புதுசு ஆதாரங்கள்லாம் இருக்குது அப்படின்ட்டு தீர்ப்பெல்லாம் வந்தது பிறகு இப்போ உளறிட்டுருக்காரு. பார்க்கலாம் என்ன நடக்குது என்பதை. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினாங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அரக்குரல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய், see you.